இப்படி ஒரு மட்டமான ஷோ வந்து நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, பார்த்திருக்கவே மாட்டீங்க. காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போயிட்டுருக்கு. லிட்டரலி போன சீசன் நீங்கலாம் நம்பலாம் பார்த்தோம்ல. அதாவது பிக் பாஸ் பார்த்தோம்ல. கிறுக்குத்தனமா ஏதாச்சும் ஒண்ணு கருமத்த பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ற மாரி எடுத்திருந்தாங்க. அதே மாரி தான் காமன் மேன் ஷோவும் எடுக்குறாங்க. இன்னைக்கு செலக்ட் பண்ண விதங்கள்லாம் பார்க்கும்போது, "டேய் லிட்டரலி அவன் என்னடா பண்ணான்? எதுக்காகடா அவன செலக்ட் பண்ணீங்க? முதல்ல எங்கள்ட்ட சொல்லுங்கடா" அப்படின்ற மாரி இருந்துச்சு. இல்ல வேற எதுவும் பண்றதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு, சும்மா ஒரு கண் துடைப்புக்காக, சும்மா ஒரு ஆடிஷன் பேர்ல பண்றாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ஆல்மோஸ்ட் இந்த காமன் மேன் ஷோக்குலாம் போயிட்டு ரிஜெக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க நெறைய விஷயத்த பிரேக் பண்றாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் வந்து இவங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமன் மேன் ஷோவே வந்து நடத்துற மாரி தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல்ல விஜேவா இருக்காரு. ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காப்ல. இந்த கோல்டு மெடலிஸ்ட்ன்னு சொல்றாப்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாருன்னே தெரியவே இல்ல. அவர வந்து செலக்ட் பண்றாங்க. வெங்கடேஷன் சொல்லி ஒரு தம்பி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு பொண்ண பேசவே விட மாட்றான். நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு கிறுக்குத்தனமா பண்றாப்ல. அவர வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்றாங்க. எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்ல. அடுத்தடுத்த ரவுண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நெனச்சு இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! சார் எஸ்ஐ சார் பூராலும் பைத்தியமா இருக்கு சார்" அப்படின்ற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3வது எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க எதிர்பார்த்த அந்த நைட் எபிசோடு வந்து இன்னைக்கு வரவே இல்ல. ஆல்மோஸ்ட் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த ஃபைனலிஸ்ட் 5 பேர் யாருன்னு சொல்லிட்டு இப்ப நெனச்சாவே நம்மளுக்கு வந்து, "டேய் இவிங்கெல்லாம் பிக் பாஸ கூட்டு போனா போன சீசன் மாரி தான்டா" அப்படின்ற மாரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது வீடியோ நிறைய ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு பிக் பாஸ் காமன் மேனோட 3வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1, 1:30 கிட்ட ஆயிருச்சு. இந்த நேரத்தில உங்களுக்காக ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆனா வியூஸ் தான் போமாட்டேங்குது. நான் நெனச்சிருந்தேன், ஏன் வியூஸ் போமாட்டேங்குதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது, ஷோவே இவ்வளோ கருமாந்திரமா இருந்தா எந்த கருமத்தில வியூஸ் போகும்? ஷோ பார்க்கவே அங்க ஆள் கிடையாது. இதுல வந்து ரிவ்யூ வேற எவன் பார்ப்பான் அப்படின்ற லெவல்ல தான் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஷோவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடு சுமாரா இருந்துச்சு. 2வது எபிசோடு ஏதோ என்னடா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுல வந்து 2 பேர செலக்ட் பண்ணாங்க. 2, 3 பேத்த செலக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு பூரா பேரையும் ஹோல்டு பண்ணாங்க. 2 பேர வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு சில 2 2 பேரா விட்டு வேலைய முடி அப்படின்ற மாரி இருக்கு. ஜட்ஜஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க காதுல ஏதோ சொல்றாங்க போல இருக்கு. இவன இரிட்டேட் பண்ணு. இவன வந்து ஏதாச்சும் சொல்லு, ட்ரிகர் பண்ணு, இல்ல வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேளு அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. ஓவியா இந்த ஷோவ பொறுத்தளவுக்கு அவங்க நல்ல ஒரு பெர்சன் தான். இந்த ஷோக்கு வந்து நாட் ஃபார் ஃபிட். ராஜு என்டர்டெய்னிங்கான ஷோ கொண்டு போனீங்க அப்படின்னா, சூப்பரா என்டர்டெயின் பண்ணுவாரு. அவரு இந்த ஷோக்கு வந்து ஃபிட் இல்ல. ஆரிய பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோக்கு வந்து ஏதோ பண்றாரு. ஏதோ ஓகே மாரி இருக்கு. மாயாலாம் லொட லொட லொடன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பேசி இரிட்டேட் பண்ற கேரக்டர். அத கொண்டு வந்து எதுக்கு இந்த விட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அந்த ஒரு சீசன் பார்த்ததுக்கே நம்மளுக்கு வந்து இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதுக்கு எதுக்கு கூட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அவங்களும் ஜட்ஜஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜூரியா உட்கார போறாங்க. ராஜு இவங்கலாம் ஆங்கரா மாறப் போறாங்க அப்படின்னு நியூஸ் வருது. ப்ரோமோகள்லயும் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய பேர் வந்தாங்க. ஒரு 8 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு மெடலிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். அ ஏதோ மார்ஷல் ஆர்ட்ஸோ, ஏதோ கிக் பாக்ஸிங்கோ ஏதோ பண்றாரு. அவர வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேடையிலருந்து இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, அவர செலக்ட் பண்ணாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அவர செலக்ட் பண்ணதுக்கு. ஏதோ பிசிக்கலா டாஸ்க்லாம் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் வெங்கடேஷன்னு சொல்லிட்டு ஒருத்தர வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. லிட்டரலி வந்து அவரு ஒரு டாமினன்டிங்கா பேசிட்டு இருந்தாரு. நான் தான் எல்லாம் ரூ. 2,00,00,000க்கு இது பண்ண போறேன். பிக் பாஸ்க்கே நான் தான் ஸ்பான்சர் பண்ண போறேன். தமிழ்நாட்ட காப்பாத்த போறேன். இந்தியாவ காப்பாத்த போறேன். அப்படின்ற மாரி என்னென்னமோ பெனாத்திட்டு இருந்தாரு. அவர பார்க்கும்போது சரி ஹோல்டு பண்ணலாம். ரிஜெக்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாரினா, செலக்ட் பண்றானுங்க. எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னே சொல்ல தெரியல. இன்னொரு பொண்ணு ஏதோ ட்ரை பண்ணுச்சு. அந்த பொண்ண ரிஜெக்ட் பண்ணலாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ண வந்து ஹோல்டு பண்றாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டிரைவர்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ஏதோ திறமைய காட்டணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்றாங்க. இன்னைக்கு வந்து யாரையுமே ரிஜெக்ட் பண்ணவே இல்ல. எல்லாத்தையும் ஹோல்டு ஹோல்டு பண்ணிவிட்டாங்க. அது எனக்கு என்னமோ அதுவும் ரிஜெக்ட் மாரி தான் தோணுது. என்னோட கெஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் தனியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாரி தோணுது. அதுக்கப்புறமேட்டு 2 பொண்ணுங்க. அபிநயா அண்ட் வந்து இன்னொரு பொண்ணு பேர் என்னன்னு தெரியல. சரண்யா தெரியல.
அவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி கொலாயடி சண்டைய போடுங்க அப்படின்ற மாரி 2 பேருக்கு ட்ரிகர் பண்ணி ஏத்தி விடுறாங்க. இவங்க ஏதோ விமன் சேஃப்டிய பத்தி அந்த அபிநயன் பொண்ணு பேசி, இந்த பொண்ணு வேற ஏதோ பேசிட்டு இருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஷோ முடிஞ்சு 2 பேரும் பைட் குடுத்துட்டு இருக்காங்க. அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. அது பார்க்கும்போதே தெரியுது நல்ல ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதையாச்சும் ஒழுங்கா பண்ணலாம். அதுவும் அவங்க பண்ணவே இல்ல. அவங்களுக்குள்ள சண்டை மாரி ஏதோ இது பண்ணிட்டு ஷோவ ஹைப் ஏத்துறதுக்காண்டி ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றானுங்க. அதுல பார்க்கும்போதே தெரியுது பச்சையா இது வந்து இவங்க சொல்லி வச்சு தான் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் நல்லாவே இல்ல பார்க்கறதுக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த காமன் மேன் ஷோ வந்து வைக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாரி தோணுது. ஏன் அப்படின்னா, நான் வந்து தெலுங்குல வந்து இப்பயும் கூட ப்ரோமோ கூட போய் பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கு. ப்ரோமோ கட்டே அவ்வளோ சூப்பரா இருக்கு. எபிசோட் அந்த அளவு பண்றானுங்க. இல்ல லிட்டரல் சூப்பரா பண்றானுங்க. எபிசோட் வந்து தரமா இருக்கு. என்டர்டெய்னிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இதுலேருந்து 5 பேர் வந்து செலக்ட் ஆவாங்க. இவங்க வந்து எலிமினேட் ஆக போறாங்க. அப்படின்ற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பா கொண்டு போறாங்க. அந்த ஹைப்ப தான் நானும் எதிர்பார்த்தேன். டேய் இந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, காமன் மேன் ஷோ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்னி பரீட்சா மாரி தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோணுச்சு. ஆனா இவங்க பண்றத பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் வந்து வேற ஏதோ ஒரு பிளான்ல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, சுவாரஸ்யத்துக்காக என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க காமன் மேன் ஷோ முதல்ல பார்க்குறீங்களா? இல்ல உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.